Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.1ல third sum. If f of alpha is equal to in the matrix na show that f of alpha the whole inverse is equal to f of minus alpha. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. First f of alpha the inverse இதை கண்டுபிடிப்போம், அதாவது LHS. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். Determinant of f of alpha, so that is first cos alpha into 1 into cos alpha minus 0 தான், அதனால் அப்படியே எழுதிக்கலாம். minus 0 into இந்த ரோ இந்த காலம் ஸ்கிப் ஆகிடும், ஸோ 0 into 0 0 into 0 தான். then plus sin alpha, இந்த ரோ இந்த காலம் போயிடும், இது மட்டும்தான். 0 into 0 0 minus 1 into minus sin alpha minus sin alpha, ஸோ அது வந்து ப்ளஸ் sin alphaவாக மாறிடும். ஸோ நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ஃபுல்லாக 0, இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது sin alpha இன்ட்டு sin alpha, இட் இஸ் sin square alpha. ஸோ cos square alpha ப்ளஸ் sin square alpha ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இதோட வேல்யூ 1. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha is not equal to 0. Hence f of alpha whole inverse exist. ஸோ இதோட இன்வர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு f of alpha the whole inverse is equal to 1 by determinant of f of alpha into adj of f of alpha. So that is 1 by இது வந்து வேல்யூ 1. இப்போ adj of f of alpha கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மேட்ரிக்ஸை நான் இங்கே ரஃப் காலமில் எழுதுகிறேன். ஸோ இட் இஸ் cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இப்போ ஃபர்ஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். cos alpha 0 minus sin alpha 0 1 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இட் இஸ் cos alpha 0 sin alpha cos alpha 0 0 1 0 0 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் நம்ம அடிச்சிட்றணும். தென் இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 into cos alpha, இட் இஸ் cos alpha minus 0. next 0 into sin alpha 0, then இதுவும் 0, so 0 minus 0. next 0 into 0, இது 0 minus 1 into minus sin alpha minus sin alpha, so நம்மளுக்கு வந்து ப்ளஸ் வரும். so it is plus sin alpha. next 0 into sin alpha 0, இதுவும் 0, so it is 0 minus 0. next cos alpha into cos alpha cos square alpha minus sin alpha into sin alpha sin square alpha. இங்கே ஒரு மைனஸும் இங்கே ஒரு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் sin square alpha. ஸோ நெக்ஸ்ட் minus sin alpha into 0 cos alpha into 0. ஸோ இதுவும் 0 minus 0 தான். நெக்ஸ்ட்டு 0 into 0 0 minus sin alpha into 1 sin alpha. next sin alpha into 0 cos alpha into 0, it is 0 minus 0. then cos alpha into 1 cos alpha minus 0. இதோட whole transpose இதுதான் f adj of f of a. ஸோ இது 1 by 1ங்கிறனால இது ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே எழுதிக்கலாம். இதை மட்டும் நான் அப்படியே எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் cos alpha minus 0 cos alpha 0 minus 0 0
0 plus sin alpha, 0 minus 0, 0, cos square alpha plus sin square alpha value 1, 0 minus 0, 0, இது minus sin alpha, 0, இது cos alpha. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவை நான் காலமாக எழுதிக்கிறேன். cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ். நான் வந்து இதை எல்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபாலேயே ஆல்ஃபாங்கிற இடத்துல எல்லாத்துலேயும் மைனஸ் போட்டு எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 cos of minus alpha. ஸோ இதுதான் f of minus alpha. இதுக்கு நம்ம cos sin என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். cos அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், அதாவது அதுக்குள்ளே மைனஸ் போட்டாலும் வெளியில் வரும்போது அது பாசிட்டிவாக தான் வரும். அதாவது cos of minus alpha is equal to cos alpha. ஆனால் சைனுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன், அப்போ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கொடுத்தாங்கன்னா மைனஸ் வெளியில் தான் வரும். இட் இஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0. இதுலேயும் அப்படி தான், இது வந்து ஆட் ஃபங்க்ஷனுங்கிறனால மைனஸ் வெளில வரும். ஆனால் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் சைன் ஆல்ஃபா 0. இது ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ அதனால் காஸ் ஆல்ஃபா. இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ இதை வச்சு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா.